வலிமைமிக்க ஹனுமான் மற்றும் அவரது இலங்கை பயணம். ஒரு காலத்தில் இந்தியாவின் மயக்கும் நிலத்தில் ஹனுமான் என்ற ஒரு வலிமைமிக்க மற்றும் தைரியமான குரங்கு கடவுள் வாழ்ந்தார். அவர் சாதாரண குரங்கு அல்ல, அவர் நம்ப முடியாத வலிமையையும் அசைக்க முடியாத தைரியத்தையும் ராம பக்தி நிறைந்த இதயத்தையும் கொண்டிருந்தார். ஒரு நாள் அனுமனுக்கு ஒரு சிறப்பு பணி வழங்கப்பட்டது. தீய அரக்கன் ராவணனால் கடத்தப்பட்டு ராமரின் மனைவி சீதையை கண்டுபிடித்து மீட்க ராவணன் அவளை கடலுக்கு அப்பால் இருந்து தனது தங்க ராஜ்யமான லங்காவுக்கு அழைத்துச் சென்றான். அனுமன் கடலின் கரையில் நின்று முடிவில்லாத தண்ணீரை பார்த்தான். நான் எப்படி இலங்கையை அடைவேன்? அவர் ஆச்சரியப்பட்டார். அப்போது தன் மறைந்திருக்கும் சக்திகளை நினைத்துக் கொண்ட அனுமன் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை இழுத்து, ராமருக்காக என்னால் எதையும் செய்ய முடியும். பூமியை அதிரச் செய்து ஒரு பாய்ச்சலுடன் அனுமன் வானத்தில் உயர்ந்தான். அவர் பளபளக்கும் நீலக் கடலின் மீது பறந்தார். அவர் கடக்கும் ஒவ்வொரு மைலுக்கும் அவரது உடல் பெரிதாகவும் பெரிதாகவும் வளர்ந்தது. வானத்தில் இருந்த பறவைகள் ஆச்சரியப்பட்டு அவரை உற்சாகப்படுத்த கீழே உள்ள அலைகள் அவரது மகத்துவத்தை பற்றிய கதைகளை கிசுகிசுத்தன. ஆனால் பயணம் எளிதாக இருக்கவில்லை. அவர் பறந்து செல்லும் போது மைனகா என்ற மலை கடலில் இருந்து எழுந்து, தைரியமான ஹனுமான், என் மீது ஓய்விடு, நீங்கள் சோர்வாக இருக்க வேண்டும் என்று கூறியது. அனுமன் புன்னகைத்து, நன்றி அன்பே மலையே, ஆனால் நான் என் பணியை நிறைவேற்றும் வரை என்னால் ஓய்வெடுக்க முடியாது என்று பதிலளித்தார். மலையை மெதுவாக தட்டிவிட்டு பயணத்தை தொடர்ந்தார். விரைவில் சுரசா என்ற கடல் அசுரன் தோன்றினான். நீங்கள் என் வாயில் நுழையாவிட்டால் நீங்கள் கடந்து செல்ல முடியாது என்று கர்ஜித்தாள். புத்திசாலியான அனுமன் தன் கட்டைவிரல் அளவுக்கு தன்னை சுருக்கிக் கொண்டு அவள் கண் இமைப்பதற்குள் அவள் வாயிலிருந்து உள்ளேயும் வெளியேயும் நுழைந்தான். சுரசா கவரப்பட்டு அவனை வெற்றி பெற ஆசீர்வதித்தாள். பின்னர் மற்றொரு சவால் வந்தது. சிம்ஹிகா என்ற ஒரு நிழல் அரக்கன் அனுமனின் நிழலை பிடிக்க முயன்றாள். ஆனால் வேகமும் வலிமையும் கொண்ட ஹனுமான் அவளை எளிதில் தோற்கடித்து தொடர்ந்து பறந்து சென்றான். இறுதியாக பல சாகசங்களுக்குப் பிறகு அனுமன் இலங்கையை அடைந்தார். அவர் அமைதியாக தரையிறங்கினார். சிறிய குரங்கின் அளவை குறைத்தார். அவர் சீதையை தேடி பெரிய நகரத்தின் வழியாகச் சென்றார். நீண்ட தேடலுக்குப் பிறகு அசோக்வாடிகா என்ற அழகிய தோட்டத்தில் ஒரு மரத்தடியில் சோகமாக ஆனால் நம்பிக்கையில் உறுதியாக அமர்ந்திருப்பதைக் கண்டான். அனுமன் மரியாதையுடன் அவளை அணுகி ராமரின் செய்தியை கூறினார். அம்மா சீதா, ராமர் விரைவில் வந்து உங்களை காப்பாற்றுவார் என்று அவர் நம்பிக்கையுடன் ராமரின் மோதிரத்தை அவளிடம் கொடுத்தார். சீதை மிகுந்த மகிழ்ச்சியடைந்து அனுமனுக்கு ஆசி வழங்கினார். புறப்படுவதற்கு முன் அனுமன் ராவணனுக்கு பாடம் கற்பிக்க விரும்பினான். அவர் தன்னை கைப்பற்றி ராவணனின் அரசவைக்கு அழைத்து வர அனுமதித்தார். அங்கு ஹனுமான் சீதையை திருப்பித் தருமாறு ராவணனை தைரியமாக எச்சரித்தார். இல்லையெனில் ராமரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். கோபமடைந்த ராவணன் தன் வாளை எரிக்க உத்தரவிட்டான். ஆனால் ஹனுமான் பயப்படாமல் எரியும் வாளை பயன்படுத்தி கட்டிடத்திலிருந்து கட்டிடத்திற்கு குதித்து இலங்கையை எரித்தார். அவரது வலிமைமிக்க கர்ஜனை ராஜ்யம் முழுவதும் எதிரொலித்தது. ஒரு செய்தியை அனுப்பியது. பகவான் ராமர் மற்றும் அவரது விசுவாசமான பக்தரின் சக்தியை குறைத்து மதிப்பிடாதீர்கள். தனது பணியை நிறைவேற்றியவுடன் ஹனுமான் சீதையை பற்றிய செய்தியை ராமருக்கு கொண்டு வர கடல் வழியாக திரும்பினார். அவரது தைரியமும் பக்தியும் ஒரு புராணக் கதையாக மாறியது. பலம், புத்திசாலித்தனம் மற்றும் நம்பிக்கையின் சக்தியை நம்புவதற்கு தலைமுறைகளை தூண்டியது. எனவே அனுமனின் இலங்கை பயணம் இந்திய புராணங்களில் மிகவும் நேசத்துக்குரிய கதைகளில் ஒன்றாக உள்ளது. உறுதியுடனும் அன்புடனும் எதிர்கொள்ளும் போது எந்த சவாலும் பெரியதல்ல என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. கதையின் தார்மீக நம்பிக்கை, தைரியம் மற்றும் புத்திசாலித்தனத்துடன் மிகவும் கடினமான சவால்களை கூட சமாளிக்க முடியும்.